சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலியில் வந்தால் கன்ஃபார்ம் ஆச்சுங்க கன்சீவாக இருக்கேன்னு. ஆனால் நான் கன்சீவாக இருந்தாலும் எனக்கு போகிறதுக்கு வந்து விருப்பங்க சார் வேலைக்கு. ஆனால் அந்த டைமில் இவர் என்னை அனுப்பவே இல்லை. இங்கேயே ஒத்தையிலைங்க சார். அவங்க எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட விட்டுட்டு போயிட்டாருங்க சார் இவர் மட்டும் கிளம்பி. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நாங்கள் கோல்டில் வந்து பேட்ச் போடுவோங்க சார். தங்கத்துக்கு? ஆமாங்க சார். கோல்டில் வந்து ஸ்டாக் போட்டு போட்டு போடணுங்க சார். எனக்கு அது கம்ஃபர்டபுளான வேலை தாங்க சார். ஆனால் அவர் வந்து என்னை கூப்பிட்டு போகலைங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போனீங்களா திருப்பி? அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போகிற சூழ்நிலை அமையலைங்க சார். இப்போ குழந்தை வேலைக்கு இருக்கு. போல? வேலைக்கே போக முடியலைங்க சார். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளும் இல்லைங்க சார். ஓகே. இப்போ வேலையை மிஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு? இப்போ வருமானத்தில் ஒரு பங்கு எனக்கு இருந்துச்சு, அது நான் இழந்துட்டேன், அல்லது எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருந்தது, அதை இழந்துட்டேன். இப்போ வருமானமே கிடையாதுங்க சார். அவர் வேலைக்கு போனால் தான் சம்பளங்க சார். ஓகே. அதே கடையில் நான் எலக்ட்ரிஷியன் சார். அதே கடையிலையா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேபி இருந்தாங்க. அந்த பேபி வந்து அபோஷன் ஆகிட்டு, அதனால் மறுபடியும் அதை மேலே ஆயிடக்கூடாதுன்னு அவங்கள வந்து வேலைக்கு நான் போக விடலை. ஓ, முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வேலைக்கு போனதுனால அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆமாம், பைக்கில் போய் கீழே விழுந்துட்டோம். அதனால அந்த பிரச்சனை வேணாம்னு அதனால அவாய்ட் பண்ணேன். வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பலை.